ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக கோழி மிளகு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சளி காய்ச்சல் இருக்கிற நேரத்தில் இது செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு இது மட்டும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. நான் இது கூட சும்மா கலருக்காக 2 காஷ்மீரி சில்லி மட்டும் போடுறேன். விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைனா அதை தவிர்த்துடலாம். இதை பொரித்து எடுத்து தனியாக வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு கடாயில் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இன்றைக்கி சமைக்க போகிறேன். இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சமைங்க, கோழிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதில் தேங்காய் எண்ணெயில் கரம் மசாலா பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக ஒரே ஒரு ஏலக்காய் இது மட்டும் போட்டிருக்கேங்க. அதில் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயத்தை பொன் நிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு சேர்த்து பொன் நிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. அது கூட நம்ம வழக்கமாக போடுற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு அது கூடவே உப்பையும் கூடவே சேர்த்துருங்க. அப்போ தான் கடாய் அடி பிடிக்காமல் நமக்கு வரும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளிங்க, நாட்டு தக்காளி போட்டிருக்கேன். அண்ட் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டு அதையும் நல்லா பரட்டி விட்டு சுத்தமாக கழுவி வச்சுருக்க சிக்கன் எடுத்து அது கூட போட்டு நல்லா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டு மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த சிக்கனில் இருக்க தண்ணியே போதுமான அளவாக இருக்கும் வேகிறதுக்கு. அது ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பொரி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியை தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு அதையும் நல்லா பரட்டி விட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டுருங்க. அதை ஓப்பன் பண்ணி இன்னொரு 5 நிமிஷம் ஓப்பனில் அதை நல்லா வேக விடுங்க. இப்போ நம்ம சுவையான கோழி மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி கடைசியாக நல்ல ஒரு சூடான சாப்பாட்டில் இதை மட்டும் போட்டு சாப்பிட்டாலும் சரி, இல்லை நல்ல ஒரு ரசம் வச்சு அது கூட வச்சு சாப்பிட்டாலும் சரி, ரொம்ப ருசியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.